தைரியமாகவும் வீரமாகவும் வாழணுன்னா என்ன வழி அப்படின்னா, தைரியமாக இருக்கணும். வீரத்தை அதிகரிக்க வேண்டும். ரொம்ப எளிது. நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்துவிட்டால் நமக்கு வந்து தைரியம் வந்துடும், வீரம் அதிகரித்து விடும். அது மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் சமைச்சு போடக்கூடாது. உங்களுக்கு தேவையான உணவை தான் நீங்கள் சமைக்கணும். உங்களுக்கு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு தான் நீங்கள் சமைக்கணும். அதன் பிறகு அவர்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்து விட வேண்டும் 8 வயதிற்குள்ளே. அதன் பிறகு கணவனுக்கு சமைக்கிறேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறேன்னு மற்றவங்களுக்கு சமைச்சிங்கன்னா நீங்கள் கோழை ஆகிடுவீங்க. அது மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தினாலும் ஆண்கள் கோழை ஆகிடுவாங்க. பிறரை இடையூறு செய்தேன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு குற்றங்கள் செய்தால் கோழையாக ஆகிடுவார். குற்றவாளிகள் வந்து கோழைகள். கோழைகளுடைய தைரியம்தான் வன்முறை. குற்றவாளிகளின் தைரியம்தான் வன்முறை. குற்றவாளிகள் அனைவருமே கோழைகள் தான். கோழைகளுடைய தைரியம்தான் வன்முறை. நீங்கள் வன்முறை இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா நீங்கள் குற்றங்கள் செய்யக்கூடாது. வன்முறை தான் வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான வழி கிடையாது. வன்முறை என்பது வீரத்தையோ அல்லது தைரியத்தையோ வெளிப்படுத்துவதற்கான வழி கிடையாது. வன்முறை என்பது முட்டாள்களின் தைரியம், முட்டாள்களுடைய வீரம். அது சண்டை போடாமலே நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். அதுதான் அறிவாளிகளோட தைரியம். சண்டை போடாமலே நீங்கள் வீரமாக இருக்க முடியும். வன்முறையை கையில் எடுக்காமலே, ஆயுதங்களை கையில் எடுக்காமலே நீங்கள் வீரமுடன் வாழ முடியும். வீரத்துடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழ முடியும். எப்படி? நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும், சுதந்திரமாக வாழ வேண்டும். சுதந்திரமாக வாழ வேண்டும். சுதந்திரம் என்பது அவ்வளோ அழகு. அதுதான் அழகு. அதுக்குள்ளே கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, உறவுமுறை பேரை சொல்லிக்கிட்டு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ தான் அதுதான் நேர்மை. நேர்மைன்னு என்னென்னாக்கா, நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறீங்க அல்லது நீங்கள் பெண்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு தேவையான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ நேர்மையாக இல்லாமல் இருப்பதற்கு ஆண்கள் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ அவங்களால தைரியமாக இருக்க முடியாது, கோழைகளாக தான் இருப்பாங்க. அதனால தான் இந்தியர்கள் வந்து கோழைகள். ஏன் 300 வருஷமாக அடிமைகளாக இருந்தாங்கன்னா அவர்கள் கோழைகள். அதனால தான் அடிமைகளாக இருந்தாங்க. 2 லட்சம் பேர் தான் இங்கிலாந்துக்காரன், 2 லட்சம் பேர் தான் கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் பேர் தான் இங்கே வந்தான். இங்கேருந்து நம்மளை வச்சு தான் அவன் அடிமைப்படுத்தினானே தவிர அவன் ஒன்றும் இங்கே வந்து கோடிக்கணக்கான இங்கிலாந்துக்காரங்க இங்கே வந்து உட்காந்து நம்மளை அடிமைப்படுத்தலை. வெறும் 2-3 லட்சம் பேர் தான் இங்கே வந்து நம்மளை வைத்தே நம்மளே அடிமைப்படுத்தினார்கள். அடிமைப்படுத்துவதற்கு கூட நம்மளை வேலைக்கு வச்சுக்கிட்டு நம்மளை அடிமைப்படுத்தினான். நமக்கு தைரியம் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது நமக்கு. ஏன்னா நாம் இங்கே வந்து ஏற்கனவே பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் வந்து கோழைகளாக இருக்கிறோம். சுதந்திரமாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், தைரியம் அதிகரிக்கும். ஆயுதங்கள் இல்லாமல் நீங்கள் வீரத்துடனும் தைரியத்துடனும் வாழ வேண்டும் என்றால், உங்கள் துணிவை அதிகரிக்க வேண்டும், உங்கள் வீரத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, குறிப்பாக பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு வீரமும் தைரியமும் அதிகரித்து கொண்டே போகும். உங்களைப் போல பெண்களும் வாழ வேண்டும் என விரும்புங்கள். ஆண்களைப் போல பெண்களும் வாழ வேண்டும், வாழ அனுமதியுங்கள். உங்களுடைய வீரம் அதிகரிக்கும். அதற்கு ஒரு வீரம் வேண்டும், அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அப்படி வாழ அனுமதிப்பதற்கு, வாழ்வதற்கு, வழிவிடுவதற்கு, வாழ அனுமதிக்க வேண்டாம், வழிவிடுங்க, தடை போடாதீங்க. அப்போ ஆண்களுக்கு அதுக்கு வீரம் வேணும். கோழைகளால் அது முடியாது. அதனால் கோழைத்தனத்திலிருந்து விடுபடுங்கள். வீரத்தோடும் தைரியத்தோடும் துணிவோடும் வாழுங்கள். அதற்கு ஒரே வழி நேர்மையாக இருக்கணும். பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களை அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்காதீங்க. உங்கள் உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் வீரத்தோடு இருக்க முடியும். தைரியசாலிகளால் மட்டுமே அது முடியும், கோழைகளால் அது முடியாது, சோம்பேறிகளால் அது முடியாது. கோழைகள் சோம்பேறிகளாக இருப்பார்கள், குற்றவாளிகள் சோம்பேறிகளாக இருப்பார்கள். குற்றவாளிகளின் பண்புகள் தான் சோம்பேறித்தனம், குற்றவாளிகளின் வீரம்தான் வன்முறை. ஆயுதங்கள் எடுக்காமலே நீங்கள் வீரத்தோடு இருக்க முடியும். அதற்கான வழிமுறை தான் நான் சொல்கிறேன். நேர்மை, சுதந்திரம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், பிறரை இடையூறு செய்யாமை, குறிப்பாக பெண்களை இடையூறு செய்யாமை. பெண்களை வந்து வேலை வாங்க வைக்கிறது, அடிமைப்படுத்தி வேலை வாங்க வைக்கிறது, இது எல்லாமே வன்முறை தான், பாலியல் வன்முறை தான். இதெல்லாம் நம்மளை கோழைத்தனத்துக்கு தான், நம்முடைய இந்தியர்களின் கோழைத்தனத்துக்கு இதுதான் காரணம். கலாச்சாரம் என்கிற பேரில் பெண்களை அடிமைப்படுத்தியது தான் இந்தியர்களின் கோழைத்தனம். நம்மளாம் பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம். நம்முடைய கவனமெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தோம். அதில் தான் நமது கவனம்.
அதனால தான் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். நம்முடைய கவனம் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய கவனம் பெண்களை அடிமைப்படுத்துவதில் இருந்தது. அதனால தான் அவன் நம்மளை ஈஸியாக அடிமைப்படுத்தி போயிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்களை அடிமைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கோழைகள் ஆகிடுவீங்க. நீங்கள் வீரனாகவே இருக்க முடியாது. மாமிசத்தை தின்னீங்கன்னாக்கா நீங்கள் கோழை ஆகிடுவீங்க, வீரனாகவே இருக்க முடியாது. அதனால் வந்து குற்றவாளிகளாகி விடுவீர்கள். பெண்களை அடிமைப்படுத்தினால் அது ஒரு குற்றம். அதனால் நீங்கள் குற்றவாளிகளாகி விடுவீர்கள், கோழைகளாகவும் ஆகிவிடுவீர்கள். வீரத்தோடையும் துணிவோடையும் தைரியத்தோடையும் இருக்க முடியாது. இதை உணரணும். இந்த விஷயத்த நான் சொல்கிற அந்த கருத்தை உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு சுதந்திரத்தை அடா போமா, ஒன்றை அடிமைப்படுத்தி நான் கோழையாகணுமா, என்னுடைய தனிப்பட்ட அந்த ஆளுமை திறன் வந்து பாதிக்கப்படணுமா, நீ சுதந்திரமாகவே இருந்துட்டு போ, உன் வேலையை நீ செய், நான் என் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதனால் பெண்களை அடிமைப்படுத்தி அதில் சுகம் காணாதீங்க. நல்லா சமைச்சு வைப்பாங்க, 3 வேளையும் நல்லா சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. அந்த சுகத்துக்கு அடிமையாகாதீங்க. நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கே நீங்கள் ஆப்பு வைக்காதீங்க. பெண்கள் அந்த சுகத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கோழையாக மாறிவிடாதீர்கள். பெண்கள் சமைத்து தருகிறார்கள், அந்த சுகத்துக்கு சௌகரியத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அவங்கள அடிமையாக இருக்க அனுமதித்து இறுதியாக நீங்கள் கோழைகளாகவும் குற்றவாளிகளாகவும் சோம்பேறிகளாகவும் ஆகிவிடாதீர்கள். தைரியம் இல்லாத வீரம் இல்லாதவர்களாக ஆகிவிடாதீர்கள். பெண்களும் வீரம் இல்லாமல் போயிடும், அவங்களுக்கும் வீரம் இருக்காது. அதனால் வந்து அந்த பயத்தோட இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா அது வந்து இதை சாப்பிட்டா இப்படி ஆகிடும், இதை பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி பயப்படக்கூடிய விஷயம். பெண்களில் இந்த மாதிரி அவங்கள இந்த மாதிரி வேலை வாங்கினாக்கா அடிமைப்படுத்தினாக்கா ஆண்கள் கோழை ஆகிடுவாங்க, தைரியத்தை இழந்துருவாங்க, வீரத்தை இழந்துருவாங்க, ஐயோ வேண்டாமா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தான் ஆண்கள் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாங்களே தவிர ஐயோ பாவம் அப்படின்லாம் விடமாட்டேன். ஆண்கள் பயப்படுவான், பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கே பயப்படுவான். ஏம்மா வேண்டாம்மா, நீ உன் வேலையை பாரு, நான் வந்து பயந்தாங்கொழி ஆகணுமா, என்னுடைய ஆளுமை திறன் பாதிக்குது, நான் வந்து ஒரு தைரியமாகவே இருக்க முடியல, உன்னை வச்சு நான் ஏதோ நீ போடுற டீ காஃபிக்கு ஆசைப்பட்டு, நீ சுடுற இட்லிக்கும் தோசைக்கும் ஆசைப்பட்டுட்டு உன்னை அடிமைப்படுத்தி வச்சு நான் வந்து கோழையாகணுமா, நான் குற்றவாளி ஆகணுமா, நான் சோம்பேறி ஆகணுமா, என்னுடைய திறமை பாதிக்கப்படணுமா, என்னுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட வேண்டுமா, என்னுடைய அறிவு அது தடைபட வேண்டுமா, அம்மா ஆளை விடு, உன் ஜோலியை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், நீ உனக்கு தேவையான சமையலை மட்டும் நீ சமைச்சிக்கோ, எங்களுக்கு 2 கை இருக்குது, அதை வச்சு நாங்கள் பார்த்துப்போம், உன் வேலையை மட்டும் நீ பாருமா தாயே மகமாயி போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயம்தான் பெண்கள் விடுதலை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்கள் வந்து இதனால் ஆண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டுலாம் நீங்கள் பெண்களுக்கு விடுதலை கொடுத்துட முடியாது. ஆண்கள் வந்து சுயநலவாதி. அவன் தனக்கு நன்மையானதாக இருந்தால் மட்டும்தான் அதை அவன் செய்வான். அது இயல்பாக இருக்கும், அது அவனுக்கு இயல்பாக வந்து அமையும். அப்போது இவன் பெண்களை அடிமைப்படுத்துவதால் நாம் கோழையாயிடுவோம், நாம் பலவீனமாகிடுவோம், நாம் குற்றவாளி ஆகிடுவோம், நாம் சோம்பேறி ஆகிடுவோம், நம்முடைய ஆளுமைத்திறன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பயப்படுறான் பாருங்க. அப்போ தான் அவன் பெண்ணிடமிருந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிற முயற்சியிலிருந்து விடுபடுவான். அந்த பயம்தான் அவனுக்கு ஒரு சுயநலம், அவன் சுயநலவாதி. அவன் தன்னுடைய நலன் பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த செயலிலிருந்து அவன் விடுபடுகிறான். அதனால் பெண்ணின் மீது அக்கறை கொண்டு பெண்ணை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியெல்லாம் வந்து அவன் விட்டுற மாட்டான். அது அவனுக்கு வரவே வராது. அவன் எவ்வளோதான் ஏன்னா அவனுக்கே குழப்பமாக இருக்கும், என்னடா நமக்கு பெண்கள் மீது பரிதாபப்படுறோம், அதுக்கு நமக்கு தெரியுது, ஆனாலும் ஏன் அந்த தப்பை செய்கிறோம் அப்படின்னு அவனுக்கே குழப்பமாக இருக்கும். எப்போ விடுபடுவான் அப்படின்னா தனக்கு அது பாதுகாப்பு இல்லை, தன்னிடம் உள்ள வீரம் அது குறைந்து போய்விடுகிறது, தனக்கு துணிவு இல்லாமல் போய்விடுகிறது, நாம் வந்து கோழையாகிடுறோம், நம்முடைய அறிவு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. பெண்களை அடிமைப்படுத்தினாக்கா அறிவு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை, கோழையாக மாறிவிடுகிறோம், சோம்பேறியாகவும் குற்றவாளியாகவும் மாறிவிடுகிறோம், குற்ற உணர்வு ஏற்படுகிறது. அதனால் நம்முடைய ஆளுமை திறன் பாதிக்கப்படுது. ஏன்னா ஆண்களுக்கும் இடையில் போட்டி இருக்குது. அந்த போட்டியில் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவன் தன்னுடைய திறமைகளையும் ஆளுமை திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் அவன் குற்றங்கள் எதெல்லாம் என ஆராய்கிறான். தன்னுடைய ஆளுமை திறனையும் தன்னுடைய வீரத்தையும் துணிவையும் குறைக்கின்ற அறியாமையினால் செய்கிற குற்றங்கள் எதுவெல்லாம் என்று ஆராய்கிறான். அதனால் இதெல்லாம் நம்முடைய ஆளுமை திறனை குறைக்கிறது, நம்மளை பலவீனமாக்குது. பெண்கள் நம்மளை வந்து பலவீனமாக்குறாங்க. நம்மளுடைய பலவீனத்தை ஆராய்ந்து பெண்களை நம்மளை அடிமைப்படுத்துகிறார்கள். அதனால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இதுதான் சரியான கண்ணோட்டம். பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க. பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க அடிமைப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரிதாபப்பட்டு அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் போராடுறீங்களா, அதுதான் தப்பு. நீங்கள் அப்படியும் யோசிக்கணும் தான், ஆனால் இப்படியும் யோசிக்கணும். எப்படின்னா, பெண்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருந்து உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள். பெண்களுடைய அடிமைத்தனமே புதுமையானது. ஆண்களுடைய அடிமைத்தனம் வேறு மாதிரியாக இருக்கும், பெண்களுடைய அடிமைத்தனம் வேறு மாதிரியாக இருக்கும். ஆண்கள் வெளிப்படையாக அடிமைப்படுத்துவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அடிமைகளாக இருந்து அடிமைப்படுத்துவாங்க ஆண்களை. ஆண்களுக்கு அடிமைகளாக இருந்து ஆண்களை அடிமைப்படுத்துவார்கள். அந்த அடிமைத்தனத்திற்கு ஆண்களை பழக்கப்படுத்தி அதன் மூலம் தங்களது காரியங்களை சாதித்து கொள்ள முயற்சி செய்வார்கள். ஆண்களுக்கு அடிமையாக இருந்து அடிமைப்படுத்துவார்கள் ஆண்களை. அதான் பெண்களுடைய அடிமைத்தனம் வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப திரைமறைவு குற்றவாளிகள் அவங்களாம், இரகசிய குற்றவாளிகள். நிலத்திற்கு அடியில் உள்ள வேர்களை போன்றவர்கள் அவர்கள். ஆண்கள் கிளைகளை போன்றவர்கள். அதனால் பெண்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்கள் குழந்தைகள். அதனால் பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள்கிட்ட ஏமாந்து போகாதீங்க. பெண்களை அடிமைப்படுத்த ஒருபோதும் சம்பாதிக்காதீர்கள். பெண்கள் அடிமைகளாக இருந்தால் அந்த அடிமைத்தனத்தை நீயே வச்சுக்கோமா, அந்த அடிமைத்தனத்தை நீயே எடுத்துகிட்டு போமா, அந்த கோணியில் கட்டி நீயே தூக்கிட்டு போமா, உன் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துப்போம், உங்கள் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்கள் உஷாராக இருக்கணும். அதனால் இல்லைன்னா என்ன ஆகும், இன்னும் நோய், வீட்டுக்கு வீடு நோய், பிரச்சனைகள், குற்றங்கள், எவ்வளோ பிரச்சனை மனித வாழ்வில், மகிழ்ச்சியே இல்லை. அதனால் ஆண்கள் வெளிப்போடு இருக்கும்போது பெண்களும் வெளிப்போடு ஆயிடுறாங்க. ஆண்கள் பெண்களிடம் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது பெண்கள் வேறு வழி இல்லை. நம்ம இதுக்கு மேலே ஆம்பளைங்களை ஏமாற்ற முடியாது. இதுக்கு மேலே அவனை அவன் முதுகில் சவாரி பண்ண முடியாது. வாழ்க்கை முழுதும் குனியை வச்சு அவன் முதுகில் ஏறி வாழ்க்கை முழுதும் சவாரி பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே உஷாராயிட்டானே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் சரிப்பா இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போம், நாம் இனிமேல் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் தானே ஏமாற்றவும் முடியும், சரி வாங்க போகலாம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அறிவு கூட யாருக்கு இருக்குன்னா வீரம் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். அறிவுங்கிறது என்னென்னாக்கா, பிறரை இடையூறு செய்யாமல் எப்படி வாழ்வது என்பது தான் அறிவு. யாருக்கு அறிவு உடையவங்கன்னா என்ன அர்த்தம்னா, வீரம் உடையவர்கள், துணிவு உடையவர்கள் என்ற அர்த்தம். இப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கல்ல, அந்த ஆண்களுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க கோழைகள், குற்றவாளிகள், சோம்பேறிகள், அவர்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ பெண்களை அடிமைப்படுத்தாமல் இருந்தால் தான் அறிவே வேலை செய்யும். அறிவு என்றால் என்னவென்றே தெரியும், அந்த துணிவு வரும். நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்திக்கிட்டே நீங்கள் அறிவை பெற்று விடலாம். அறிவை பெற வேண்டுமென்றால் உங்கள் மூளையிடமிருந்து நீங்கள் அறிவை பெற வேண்டுமென்றால் நீங்கள் சரியாக நடந்துக்கணும். சரியாக வாழ்ந்தால் தான் உங்கள் மூளையிடமிருந்து அறிவை பெற முடியும். அறிவு எல்லா தலையிலையும் இருக்குது. எல்லாருடைய தலையிலையும் அறிவு இருக்குது. அந்த அறிவை நாம் பெறணுன்னா நாம் ஒழுங்காக நடந்துக்கணும், ஒழுங்காக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களை அடிமைப்படுத்தினா உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது, அறிவு வராது, அறிவு என்பது கிடைக்காது. அதனால் பெண்களை அடிமைப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அறிவு என்பது கிடைக்காது. உங்களுடைய அறிவு நல்ல அறிவே கிடையாது, அது கேவலமான அறிவு அது. அதனால் இப்போ ஆண்களுக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வேலை செய்யாது, உங்களுக்கு அறிவு கிடைக்காது. வீரம் நிறைந்தவர்களுக்கும் பெண்களை அடிமைப்படுத்தாமல் வாழ்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும், ஒரு துணிவு வேணும். உங்கள் கையாலேயே உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு துணிவு வேணும், ஒரு தைரியம் வேணும், ஒரு வீரம் வேணும். வீரத்தோட பயனே அதுதான். வீரத்தோட பயன் எது தெரியுமா? வீரத்தோட பயன்பாடு எது தெரியுமா? உங்கள் வேலையை நீங்களே செய்கிறது தான். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிறது, பிறரை சார்ந்திராமல் உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்வது. இப்போ பெண்கள் பாருங்கள், ஏன் வீட்டில் வேலை பார்க்குறாங்க, வீட்டிலே இருக்காங்க, வெளியே வேலைக்கு போகாமல் கொஞ்சம் பெண்கள், ஒரு 50% பெண்கள் உலகம் முழுக்க ஏன் வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குறாங்க? அதில் 40% கூட இருக்கலாம். 40% பெண்கள் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்காங்க? கோழைத்தனம், பயம், தைரியம் இல்லை. தனது தேவைகளை பிறரை சார்ந்து தான் அவங்க பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். தன்னையே சார்ந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு இல்லை. அந்த தைரியம் ஆண்களுக்கு இல்லை. பெண்களை அவங்களுடைய தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று பெண்களை விடுவிக்கிற அந்த தைரியம் ஆண்களுக்கு இல்லை.
பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அது ஒரு கோழைத்தனம். ஆண் பெண் இருவரின் கோழைத்தனம், கூட்டு கோழைத்தனம். அது 2 பேரும் சேர்ந்து நடுங்குறாங்க. பெண்களை வந்து வேலைக்கு போட்டாக்கா குடும்பம் என்ன ஆகுறது, குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, கலாச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. கோழைத்தனம் இது. கோழைகளுக்கு அறிவு சொந்தம் கிடையாது. கோழைகளின் அறிவு, இவர்களுடைய அறிவு எல்லாமே கோழைகளோட அறிவு. அறிவுங்கிறது எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதன்படி உங்கள் அறிவு மாற்றமடையும், மேம்படுத்தப்படும். நீங்கள் கோழைகளாக இருந்தால் உங்களுடைய அறிவு கோழைத்தனமான அறிவு. நீங்கள் அடிமைப்படுத்திங்கன்னா உங்களுடைய அறிவு என்பது அடிமைப்படுத்துவதற்கான அறிவு. அது அடிமையாக இருக்கிறீங்கன்னா அடிமையாக இருப்பதற்கு ஒரு அறிவு, அந்த அறிவு தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஒரு தூய்மையான அறிவை நீங்கள் பெற வேண்டும். கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான அறிவை நீங்கள் பெற வேண்டுமென்றால் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அறிவு உங்களுடைய அறிவு கலப்படம் மிகுந்ததாக மாறிவிடும். அதனால் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க. அடிமைப்படுத்துவதற்கு பெண்கள் சம்மதிக்காதீங்க. உங்களுடைய அறிவு என்பது போலியான, பொய்யான, மலிவான அறிவாக மாறிவிடும், மதிப்பில்லாத அறிவாக மாறிவிடும். அதனால் நம்ம அறிவோடு இருக்கணுங்கிறது, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்தில் போய் கஷ்டப்படுறோம், ஃபீஸ் கட்டி படிக்கிறோம். ஆனால் வந்து அது புத்தக அறிவு, அது தொழில் செய்வதற்கு பயன்படும் அந்த அறிவு. ஆனால் ஒரு பண்பை வளர்த்து கொள்வதற்கு, ஒரு பண்பு, நல்ல பண்பு, அதுதான் உங்களை உயர்த்தும். வெறும் தொழில் மட்டுமே செஞ்சிட்டீங்க, தொழிலில் ரொம்ப திறமையாக இருக்கீங்க, அதனாலே இந்த உலகம் உங்களை வந்து மதித்து விடாது. உங்கள்கிட்ட நல்ல பண்பு வேணும், உயர்ந்த பண்பு, அதுதான் போற்றப்படும். இல்லைன்னா உங்களை தூக்கி மிதிச்சிருவாங்க. அதனால் உயர்ந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் மிகுந்த அறிவாளி, நல்ல கருத்துக்களை பேசுகிறாரு அப்படின்னு மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லணும். அப்படின்னா நாம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்கள் ஆண்களின் அடிமைத்தனத்துக்கு சம்மதிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா உங்களிடம் உங்களுடைய அறிவு என்பது கலப்படம் மிகுந்ததாகவும் அழுக்கு நிறைந்ததாகவும் அடிமைத்தனம் என்கிற அந்த அழுக்கு கலந்ததாகவும் மாறிவிடும். அதனால் ஆண்களும் வந்து அறிவுடையவர்களாக வாழ வேண்டுமென்றால், வீரமுடையவர்களாக வாழ வேண்டுமென்றால் பெண்களை அடிமைப்படுத்தாதீங்க. உங்கள் சமையலை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டை, உங்கள் அறையை நீங்களே தூய்மை செய்யுங்க. உங்கள் ஆடைகளை நீங்களே துவைச்சி போடுங்க. துவைச்சி இருப்பிடத்தை நீங்களே தூய்மை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வீரம் மிகுந்தவர்களாகவும் அறிவு மிகுந்தவர்களாகவும் இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட அறிவு இல்லை, நீங்கள் முட்டாள். பெண்களை அடிமைப்படுத்துகிறவர்கள் அத்தனை பேரும் முட்டாள். ஆண்களின் அடிமைத்தனத்திற்கு இணங்குகிற அத்தனை பெண்களும் முட்டாள். முட்டாளாக இருந்து கொண்டு ஆண்களை முட்டாளாக்குவார்கள் இவர்கள். ஆண்கள் வந்து பெண்களை முட்டாளாக்குவார்கள், பெண்கள் வந்து முட்டாளாக இருந்து ஆண்களை முட்டாளாக்குவார்கள். பெண்களை முட்டாளாக்குவதன் மூலம் ஆண்கள் முட்டாளாவார்கள். பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்களின் முட்டாள்தனத்திற்கு இணங்குவதன் மூலம் ஆண்களை முட்டாளாக்குவார்கள். இது முட்டாள்களின் உறவுமுறை, முட்டாள்களின் தைரியம், வீரம், அறிவு, இதெல்லாம். அதனால் ஒரு தூய்மையான அறிவை நீங்கள் பெறணும் அப்படின்னா, ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மனித இனம் அறிவோடு தான் வாழப்போகுது. எதிர்காலத்தில் இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எதிர்கால உலகம் என்பது நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் வாழ்ந்துட்டுருக்க போகுது. ஏன்னா நான் உங்களை கடந்து நான் அந்த உலகத்துக்கு போயிட்டேன், எதிர்கால உலகத்துக்கு நான் போயிட்டேன். அங்கேருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் அங்கே தான் வரப்போகிறீங்க, என்னுடைய உலகத்துக்கு தான் வரப்போகிறீங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த உலகத்துக்கு, நான் வருங்காலத்துக்கு போயிட்டேன், எதிர்காலத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இப்படியெல்லாம் இருக்குது, எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்தாற்போண்டு இப்போ மாறிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நான் எப்படி போனேன், அந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன், எதிர்காலத்துக்கு நான் எப்படி போனேன், 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நான் எப்படி போனேன். அது காரணம் அந்த அறிவு தான், அந்த தூய்மையான அறிவு தான் காரணம். எனக்கு அடிமைத்தனம்னாலே பிடிக்காது, அருவருப்பாக பார்ப்பேன். அடிமைத்தனத்தை நான் அருவருப்பாக பார்ப்பேன். எனது கண்கள் வந்து எக்ஸ்ரே கருவியோட ரொம்ப ரொம்ப வேறு மாதிரியான கண்கள். அது கலப்படத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். உண்மைகள் மட்டும்தான் அது பார்க்கும். உண்மைகளை அந்தளவுக்கு ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள். எனது காதுகளும் அப்படித்தான். அதனால் இந்த போலியான விஷயங்களை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் கடந்து தான் நான் அந்த தூய்மையான அறிவை நான் பெறுகிறேன். அதனால தான் நான் எல்லாரோடையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களை விட நான் முன்னோக்கி செல்கிறவனாக நான் இருக்கிறேன். முன்னோக்கி சென்று எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த உலகத்திற்குள் நான் நுழைந்த முதல் மனிதனாக, மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக நான் அந்த தகுதியை பெற்றதற்கு என்னுடைய அந்த
அடிமைத்தனத்தை விரும்பாத, அடிமைத்தனத்தை அருவருப்பாக கருதுகிற அந்த மனநிலை தான் காரணம். அதுதான் என்னுடைய தகுதியே. என்னுடைய தகுதின்னு என்னன்னாக்கா, எனக்கு அடிமைத்தனம் பிடிக்காது. அதனால தான் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்க முடிஞ்சுது. இறுதி தீர்வு, இதை மிஞ்சின தீர்வு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. இறுதி அறிக்கையை நான் உங்கள் முன் சமர்ப்பித்து விட்டேன். அதனால் இந்த இறுதி அறிக்கையில் உங்களுக்கு சொல்லியாச்சு, நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லியாச்சு, குற்றங்களுக்கு என்ன காரணம், இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம். சமத்துவம், பொது உடைமை நடைமுறைன்னு நாம் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறது அது சமத்துவ நடைமுறை. அப்படி ஒரு நடைமுறைக்கு எங்கே என்ன வழி பண்ணணும் எல்லாமே சொல்லியாச்சு, ஓரளவுக்கு சொல்லியாச்சு. இனிமேலும் நான் சொல்கிறேன், தெரிஞ்ச சொல்லிட்டே வரேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்.